love you, Lord. Jesus. Hallelujah. Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். Hallelujah. 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 தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே துதியுமக்கே. ஆமென். Hallelujah. 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 For the Lord God mighty reign. Hallelujah. Hallelujah. Holy, holy, for you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy, for you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. My dear brothers and sisters, it's a great joy to see you this very day through this program. இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் அடைகிறோம். நம் தேவன் நல்லவர், வல்லவர், நன்மையான ஈவுகளால் நம்மை நெருப்புகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மை குறைபடாது. Young lions shall lack in one hunger, but the ones who seek the Lord shall not lack any good thing. My dear brothers and sisters, even today myself and Brother Sam Edson are ready to worship God. How many of you are ready to join with us? Can you join with us? Because when you worship, when you praise God, God comes. God comes and God blesses us. Every yokes will be destroyed. கர்த்தர் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா நுகத்தடிகள் முறிக்கப்படும். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, our loving gracious God, உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். We look at your face, O God. எங்கள் உள்ளத்தின் ஆழங்களை, ஏக்கங்களை அறிந்திருக்கிறீர். You are the God who knows the deep sorrows and the burdens that is in our heart. A God who understands our burden and trouble. Father, let this be a moment of heavenly visitation. பரலோகம் உடைய பிரசன்னத்தால் நிறைந்திருக்கிற ஒரு நிமிடமாக இருப்பதாக, தேவனுடைய தொடுதலை உணர்கிற ஒரு நேரமாக இருப்பதாக, கர்த்தர் அவர்களோடு முகமுகமாக மோசையோடு பேசின தேவன் அவரோடு பேசுகிற ஒரு நேரமாக இருப்பதாக. Let it be a moment of God spoken with Moses. Let them hear the same voice of God. Lord, you speak with us. Take care of this program. In Jesus' matchless name we pray. Amen. கர்த்தரை துதிப்பது நல்லது. அவர் துதியின் பாத்திரராய் இருக்கிறார். துதியின் மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். Our God is a God of praises and is worthy to be praised. Shall we clap our hands and praise God? Hallelujah. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, கைகளை தட்டி உற்சாகமாக, தேவன் நல்லவர், அவன் நன்மையான காரியம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். எஸ், எந்த
காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாவரம் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்வோம், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆளிலும் நீரே, ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆளிலும் நீரே, ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்வோம், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்வோம், தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசையா சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம். சரணம் 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 சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசையா சரணம். கர்த்தாதி கர்த்தருக்கு சரணம், காரியூன கேடகமே சரணம். கர்த்தாதி கர்த்தருக்கு சரணம், காரூணிய கேடகமே சரணம். பரிசுத்த ஆவி சரணம், ஜீவ நதியே சரணம். பரிசுத்த ஆவியே சரணம், ஜீவ நதியே சரணம்.
சரணம் 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 சொல்வோம். சரணம் 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 தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசையா சரணம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர், கேராபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவர். He is a God who dwells in unsearchable lights, and he is a God who dwells among the seraphims and the cherubims. Shall we close our eyes and look up to God? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? Hallelujah. Thank you. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே வல்லவரே வல்லவரே, ஆராதனை 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 ஆராதனை. நல்லவரே நல்லவரே வல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, நம் தேவன் மேன்மையானவர், அவர் நன்மையான காரியங்கள் நமக்கென்று வைத்திருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்து நான் ஜெபித்த போது ஆண்டவர் மீண்டும் மீண்டும் என் மனதில் வைத்த ஒரு வசனம், ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாக நடிப்பிப்பேன். Isaiah chapter 60 verses 22 says, a little one shall become 1,000 and a small one a strong nation. I the Lord will hasten it in its time. எனருமை கர்த்தருடைய பிள்ளையே, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான். நீங்கள் வேதத்தை நீங்கள் பார்ப்பீரானா, 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் படிப்பீரானா, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பிறகு அந்த ராஜ்ய பாரத்தை எப்படி நடத்துகிறது தெரியவில்லை. If you read 1 Kings chapter 3 verses 7, King Solomon, who became a king while he was young, small, he did not know how to lead the people and guide the people. He looked up to God. இந்த சாலமோன் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொன்னான், ஆண்டவரே நான் சிறியவனாக இருக்கிறேன், I am small Lord, எனக்கு அனுபவம் இல்லை, நான் சிறியவனாய் இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கேன் அன்பு தம்பி டேவிட், புதிதான கம்பெனியில் சேர்ந்திருக்கிறேன், புதிதான ப்ராஜெக்ட் என் கையில் கொடுத்திருக்கிறார்கள், இது எப்படி செய்ய போகிறேன், நான் சிறியவனாய் இருக்கிறேன், அனுபவமற்றவனாய் இருக்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? சாலமோனும் அதே நிலையில தான் இருந்தான். Solomon was in the same situation. He said, Lord, I am small, I don't know. You, my dear brother, in the company they are giving the project into my hands. I have no experience, I am small. How can I? God knows his situation. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 17வது வசனத்தின் படிப்பீரானா, சாமுவேல் சவுலை பார்த்து சொன்னான், சவுலே
உன்னை சிறியவனாக எண்ணாதே, உன்னை சிறியவனாக எண்ணாதே. Samuel looked at King Saul and said, don't think that you are little and small. அந்த சவுலை தான் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக ஆண்டவர் மாற்றினார். அந்த சிறிய சாலமோனை கொண்டுதான் உலகம் ஆச்சரியப்படும்படி ஞானத்தை தந்தார். That small Saul only, God anointed him as the first king of Israel. That small Saul only, God gave him an immense wisdom and made him proud before everyone. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 33 வசனம் சொல்லுகிறது, சவுல் தாவீதை பார்த்தபோது சொன்னான், தாவீதே நீ சிறியவனாய் இருக்கிறாய். கோலியாத்தும் தன் சிறிய வயதில் ஒரு உயர்த்த வீரன். If you read 1 Samuel chapter 17 verses 33, Saul, when he looked at David and he said, David, you are a small boy, but Goliath has been a great warrior. ஆனா அந்த தாவீதை கொண்டுதான் கோலியாத்தை மேற்கொள்ளும்படி தேவன் செய்தார். That David only, who was thought as a low person, small person, God used him to overcome a big Goliath. இது என்னும் பொழுது என் நண்பன் சொன்ன ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு கூட்டுப்புழு ஒரு மண் கூட்டுக்குள் தன்னை மூடிக்கொண்டுதான். அது எண்ணிக்கொண்டுதான், கடவுள் ஏன் என்னை இப்படி படைத்து விட்டார்? ஒரு சாதாரண புழுவாய் இருக்கிறேன், என்னிடத்தில் அழகு இல்லை, என்னிடத்தில் எந்த மேன்மை இல்லை என்று சொல்லி தாழ்வாக எண்ணிக்கொண்டு கடவுள் ஏன் என்னை இப்படி படைத்து விட்டார் என்று கவலை இருந்ததான். There was a worm that itself in its nutshell, it said, there's no beauty in me, there is no goodness in me. Why God has created me in this way? Are you also thinking like that? Why God has created me? Why I'm like this? My dear brothers and sisters, அந்த புழு நாட்கள் கடந்து சென்றது. அந்த புழுவோட நிறம் மாறினது, அதுக்கு ரக்கை முளைத்தது. கலர் வாட் கலர் டூ யூ சூஸ் சொல்றது போல ஒரு அழகான வண்ணத்து பூச்சியாக மாறினது. My dear brothers and sisters, days went, the colors of the worm changed, the caterpillar changed, and wings came, colorful wings came, and it became a beautiful butterfly. What this story reminds us, இந்த கதை நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது? நாம் இருக்கிற நிலையில இருக்கிறதுக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை, உருவாக்கவில்லை. நாம் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போவதே தேவனுடைய திட்டம். It is God's plan that you should go to the next level. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனா தேவன் வாக்கு கொடுத்த தேவன், அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பார். உன்னை குறித்து சுற்றி இருக்கிற சூழ்நிலை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறாயா? உடைந்த போன நிலையில இருந்திருக்கிறாயா? தேவன் உன்னை குறித்து உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறார். வேதத்தை நீங்கள் பார்ப்பீர்களால் 2 சாமுவேல் 3 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தடைந்தான், பலனடைந்தான். 2 Samuel 3:3 says, David waxed and he became great. David waxed and he became great. ஆதியாகமம் 26:12-13 வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் ஆசீர்வதித்தபடினால் அவன் வர வர விருத்தடைந்து மகா பெரியவனானான். Genesis chapter 26:12-13 says, Isaac sowed in that land. The very year God blessed him. Isaac went forward and he became great. He went forward until he became great. நீ இருக்கிற நிலையில இருக்கிறதுக்காக ஆண்டவர் உன்னை அழைக்கவில்லை. தேவன் மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார். தேவன் மேன்மையான காரியங்களை தேவன் உனக்கென்று வைத்திருக்கிறார். இருக்கிற சூழ்நிலை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து எல்லாம் முடிந்து விட்டது, இது மாறாது, முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? தேவன் சொல்லுகிறார், உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உன்னில் நற்கிரிகளை தொடங்கினவர் செய்து முடிப்பார். Remember, it is God who has begun a good thing in you, and it is God who is going to perfect everything about you. சின்னவன் ஆயிரும் சிறியவன் பலத்த ஜாதியாவனான். இன்னைக்கு எல்லாருக்கும் முன்பாக சிறியவனாக காணப்படுகிறாயா? உன் வேளையிலே சிறியவனாக காணப்படுகிறாயா? உன் குடும்பத்தில் எல்லாருக்கும் முன்பாக சிறியவனாக எண்ணப்படுகிறாயா?
ஊழியத்திலே சிறியவன் இவன், இவரெல்லாம் என்னத்த ஊழியத்தை செய்ய போகிறேன்னு சொல்லி அற்பமாக பேசப்படுகிறாயா? நீ ப்ரமோஷன் எதிர்பார்க்க, உனக்கு எதிர்பார்த்த ப்ரமோஷன் உனக்கு கிடைக்காது. ஞானத்தில் சிறியவன், திறமையிலே சிறியவன் என்று சொல்லி எல்லாரும் உன்னை அற்பமாக ஏளனமாக பேசுகிறார்களா? My dear brothers and sisters, are the people looking at you saying you are small? You are small in experience. You are small in your knowledge. You are small in the ministry. You are small in age. You are unworthy. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீ சிறியவனாக இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. நீ இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகிறாய். நீ கர்த்தருடைய கையில ஒரு அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமாய் இருக்கிறாய். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன்னை குறித்து ஒரு உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறார். அன்பு சகோதரி பிரவீன் கடினமான ஒரு உழைப்பாளி, கடினமாக உழைக்கிறார். மற்றவருடைய வேலையை வாங்கி நீ வேலை செய்கிறாய். நல் உள்ளம் படைத்தவன். ஆனால் அதை சாதகமாக்கி கொண்டு பலர் உன்னை சிரமப்படுத்துகிறார்களா? பலர் உன்னை வேதனைப்படுத்துகிறார்களா? எல்லாரோட வேலையெல்லாம் தூக்கி போட்டு நான் வேலை செய்கிறேன், ஆனா எதிர்பார்த்த அங்கீகாரம், மேன்மை இல்லை. Oh my dear brother Praveen, you are a very hard worker. You are so much volunteer helping tendency person. You take all the other people's job and you do it. You are a hard worker, but there is no fruit in your career. Others are benefited by your hard work. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, உன் நிலையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் சிரமையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய தாழ்வு மனப்பான்மை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எல்லாருக்கும் முன்பாக குறைவாக தாழ்வாக எண்ணப்படுகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு விதை விதைத்தான். அவருடைய நம்பிக்கை, அவனுடைய பிரயாசம் வீண் போகவில்லை. அவன் வர வர விருத்தடைந்தான். நீ இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நீ போகிறாய். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இது என்னும் பொழுது கர்னல் சாண்டர்ஸ் என்ற ஒரு மனிதனை குறித்து எனக்கு ஞாபகம் வருகிறது. உங்களுக்கு தெரியுமா அவர் யாருன்னு? யாரும் தெரியல பிரதர், நீ யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவர்தான் KFC ஓட ரெஸ்டாரண்டை ஆரம்பித்தவர். அவர்தான். இப்ப தெரியும் நினைக்கிறேன் யாருன்னு. அவர் தெரியுதோ இல்லையோ, ஆனா அந்த சிக்கன் பீஸ் நமக்கு ஞாபகம் இருக்குது இல்லையா? வாழ்க்கையில பல தோல்விகள், நஷ்டங்கள். எல்லாரும் சொன்னாங்க, இத்தனை முயற்சிகள் பிரயாசம் எடுத்த ஒரு பலன் கிடைக்கவில்லை, இனிமேல் எதிர்பார்க்கிறாயா நீ உயர முடியும்? பலவீனத்தோடு இருக்கிறாய், ஞானம் இல்லை, அறிவில்லை, உனக்கும் வயதாகிவிட்டது, இந்த நிலையில நீ வாழ்க்கையில உயர முடியும் என்று நினைக்கிறாயா? எல்லாம் தோழ்ந்து போன நிலையிலும் இந்த மனிதன் கர்த்தரை நம்பினார், கர்த்தரே சார்ந்திருந்தார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நாள் பல முயற்சிகள் செய்து பலனற்ற நிலையிலே தோல்வியடைந்த நிலையிலே இருந்த போதுதான் ஒரு தெருவீதியிலே இருந்தார். அப்பொழுது அந்த கோழியை இவர் வறுத்து கொண்டு, அந்த சிக்கன் பீஸை வறுத்து கொண்டிருந்த போதுதான் அங்கு ஒரு மனிதன் வந்து கேட்டா, எனக்கு ஒரு பீஸ் கிடைக்குமா? அந்த தெருவீதியிலே தான் அவருடைய தொழிலை ஆரம்பித்தது. எனக்கு உலகம் எங்கும் பரவி இருக்கிறது. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான், கர்த்தராகிய நான் தீவிரமாக அவைகளை நிறைவேற்றுவேன். Your time has come. நீ வாழ்க்கையில உயருகிற நாட்கள் நேரம் வந்துவிட்டது. நீ சுகத்தை பெறுகிற நேரம் வந்துவிட்டது. நீ விடுதலை பெறுகிற நேரம் வந்துவிட்டது. Your time of answer, your time of miracle, your time of healing has come. அன்பு சகோதரன் பாஸ்கரன், தோல்வியே என் வாழ்க்கை, சஞ்சலமே என் வாழ்க்கை என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதரனே, வாழ்க்கையில எதை நீ எழுந்தாது அதை நீ மீண்டும் ஆண்டவர் பெற்றுக்கொள்ளும்படி இந்த வருடமாக நேரமாக இருக்க போகிறது. அன்பு சகோதரர் பால்ராஜ், கைக்கு எட்டினது வாய்க்கட்டளை போல அநேக காரியங்களை நீ எழுந்திருக்கிறாய். எவ்வளவு உழைத்தாய், வரவேண்டிய தொகையான பணம், வரவேண்டிய மேன்மைகள் கிடைக்கவில்லை சொல்லி அழகியோடு பார்த்து கொண்டிருக்க பால்ராஜ், உன்னுடைய நேரம் வந்து விட்டது. ஏற்ற காலத்தில் தீவிரமாக காரியங்களை நடப்பிப்பேன் என்று சொன்ன தேவன், நீங்கள் வடித்த கண்ணீருக்கு பலனை பார்க்க நேரம் வந்துவிட்டது. உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் பதறுகிற கலங்குகிற காரியங்கள் தொடர்ந்து நீடிப்பதில்லை.
இதுவரைக்கும் சிறிய நபராக உங்களை பார்த்திருக்கலாம், வியாதி உள்ள நபராக பார்த்திருக்கலாம், குறைவுள்ள நபராக பார்த்திருக்கலாம். ஆனா இனி குறைவுள்ள நபராக அல்ல, கண்ணீரின் நபராக அல்ல, கட்டப்பட்ட நபராக அல்ல, தேவனுடைய பலத்தை, சுகத்தை, தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்ட நபராக உலகம் பார்க்க போகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரியே, நீ நன்றாக பாடலை பாடுவாய். You are in the singing ministry, my dear sister, but now and then you have a throat problem. கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. The hand of God is touching your throat right now. தேவன் உன் தொண்டையை தொடுகிறார், அந்த இன்ஃபெக்ஷனை மாற்றி போடுகிறார். கர்த்தருடைய சுகமளிக்கிற கரம் உங்களை தொடுகிறது. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா. இந்த உலகத்திற்கு முன்பாக சிறியவர்களாக இருக்கலாம், ஒன்றுக்கு உதவாத நபர்களாக காணப்படலாம். ஆனா கர்த்தர் நம்மை குறித்து உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோடு, வேதனையோடு, கவலையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு கண்ணக்கத்தை பார்க்கிறீரப்பா. மனதிலும் வேதனை, சரித்திலும் வேதனை, மக்களுடைய வார்த்தைகள் அவர்களை உடைத்திருக்கிறதை பாருவப்பா. எல்லா இருந்த ஒரு அனாதை போல அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறதை பாருங்க. Lord, see the tears and the pain and the agony the people are going through. Even though everyone are there, I'm living like an orphan. There is no one to love, no one to care. நீர் வடிக்கிற கண்ணீர், நீர் பாடுகிற பாடுகள், வேதனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தராகிய நான் தீவிரமாக காரியங்களை நடிப்பிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான். The Lord God said, I am the Lord God. I shall hasten to do the good thing in your life. இனி தாமதம் அல்ல, இனி நீ காத்திருக்க அவசியம் அல்ல. No more waiting, no more delay. நீ உயருகிற நேரம் வந்துவிட்டது. உலகம் மக்களால் அறியப்படுகிற நேரம் வந்துவிட்டது. கண்மலை மேல் கட்டப்பட்டிருக்கிற வீடாக நீ இருக்க போகிறாய். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதிர்பார்க்காத திருப்பங்களை, நன்மைகளை நீ காண்பாய். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தரையே நம்பி இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.